அனைவருக்கும் வணக்கம். அரசியல் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்மோடு இணைந்திருப்பவர் விசிக பிரமுகர் வை சந்திரமோகன் அவர்கள். நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் பக்கத்தில் இருக்க ஒரு அம்பேத்கர் சிலை மேலே சில சாதி அமைப்புகள் சேர்ந்த நபர்கள் பெட்ரோல் குண்டு வீச முயற்சித்திருக்காங்க. இன்னொன்று, தேர்தல் பரப்புரையின் போது பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் விசிகாவின் சின்னமான பானை சின்னத்தை நான் உடைக்க வந்துள்ளேன் என்று ஒரு பேச்சு பேசியிருக்காரு. இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா? கடந்த சில வருடங்களாகவே தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களோட சாமர்த்தியமான செயல்பாடுகளால இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்க வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாதவர்களோட ஒரு கேவலமான செயல் தான் இந்த ரெண்டு செயலுமே. நீங்க லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். போன எலெக்ஷன்ல 2 தொகுதி கொடுத்தாங்க, 2லுமே நம்ம வின் பண்ணியாச்சு. அடுத்தது சட்டமன்ற தொகுதியில் 6 தொகுதி, அதில் 4 தொகுதி வின் பண்ணியாச்சு. அடுத்தது ஆயிரக்கணக்கான கவுன்சிலர், உள்ளாட்சி தேர்தலில் ஆயிரக்கணக்கான சீட்டை வின் பண்ணாங்க. அடுத்தது இந்திய கூட்டணி உருவாகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அவர்கள் ஏற்றிருந்தாங்க. இந்திய கூட்டணியை இன்னைக்கு செதஞ்சு போயிடும், ஒன்றும் இல்லாமல் உடஞ்சு போயிடும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இந்திய கூட்டணி இன்னைக்கு லோக்சபா தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியாக இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு வருது. அதுக்கப்புறமா திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்காது, 2 சீட்டு தான் வாங்க போறாங்க இவ்வளோ அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் காதில் வாங்கிக்காம நாம உருவாக்குன கூட்டணி இந்திய கூட்டணி, இந்த கூட்டணியை வெறும் ஒரு தேர்தலுக்காக நம்ம சிதைச்சிடக்கூடாது, மக்களுக்காக நம்ம இந்த கூட்டணி தொடரணும் அப்படின்னு செயல்பட்டு அந்த கூட்டணியிலே இருந்து இன்னைக்கு 2 தொகுதியில் நின்றுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நார்மலாக தேசிய கட்சின்னு சொல்லிக்கிறவங்க, வட மாவட்டத்தில் பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறவங்கலாம் ஒரு முட்டுச்சந்தில் ஒரு 10,000 பேர்த்த கூட திறனி இல்லை, ஒரு 100கணக்கான பேரை திரட்டிட்டு அந்த வெறும் காலி சேர்ட்ட வீரவசனம் பேசுறவங்களா இருக்காங்க. அந்த மத்தியில இன்னைக்கு திருச்சியில 15 லட்சம் பேருக்கு மேல ஒரு மிகப்பெரிய வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தி இன்னைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இந்த எலெக்ஷன்ல தோத்துருவாங்க, போன வாட்டி 3000 ஓட்டுல ரொம்ப இழுபறியில தான் தலைவர் வின் பண்ணாரு அப்படின்லாம் பேச்சு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லா கருத்து கணிப்புகளுமே குறைஞ்சபட்சம் ஒரு 10-12% ஓட்டு வித்தியாசத்துல தான் 2 தொகுதியிலுமே வின் பண்ணுவாங்க அப்படி நியூஸ் வந்துகிட்டு இருக்காது. இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்களோட செயல் தான் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களோட மேல அந்த குண்டு வீசுறது. இது சாரமாக தான். இன்னும் அந்த வெற்றி செய்தி வர விடுதலை சிறுத்தை கட்சியினர் மேலேயும் ரொம்ப இன்னும் அதிகமான தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்கலான்னு நினைக்கிறோம். ஏன்னா எப்போதுமே பாமக மேலே அடிக்கடி வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, பாமக ஒரு சாதி கட்சி அப்படின்னு சொல்றீங்க. இன்னொன்று என்னன்னா, அவர் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த பானையோட மாற்றம் முன்னேற்றம்னு சொல்றாரு. மாற்றம் யாருக்காக மாற்றத்தை உருவாக்குனாரு? போன எலெக்ஷன்ல அதிமுக இருந்தாரு, இந்த எலெக்ஷன்ல பிஜேபியில் இருக்க. எந்த ஒரு எலெக்ஷன்லயாவது ஒரு 2 எலெக்ஷன்ல கண்டினியூஸா ஒரு கூட்டணியில இருந்திருக்காருன்னு சொல்லுங்க. எல்லா வருஷமும் எல்லா எலெக்ஷன்லயும் மாற்றம். ஆனா அதனால முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. யார்? அவங்க சமூகம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா, இல்ல தமிழகத்தை நாங்கள் மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரோம்னு சொல்ல இல்ல. கண்டிப்பா அவங்க குடும்பம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் குடும்பத்துல இருந்து யாருமே அந்த பதவிக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அடைஞ்சாரு, அவர் பையனை உள்ள கொண்டு வந்தாரு. இப்ப அடுத்த பெரிய முன்னேற்றமா அவங்க சௌமியா அன்புமணி உள்ள வந்திருக்காங்க. சரி, இப்ப சௌமியா அன்புமணி எலெக்ஷனுக்குள்ள வந்தாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டிருக்காங்க. அந்த ராஜ்யசபா சீட்ல குடும்பத்தை இல்லாத வேற ஒருத்தங்களே உள்ள கொண்டு வர போறாங்க. நாளைக்கு அந்த ராஜ்யசபா சீட்ல தன்னோட மகனை தான் கொண்டு வர போறாங்க. ஆக மொத்தத்துல இந்த மாற்றம் முன்னேற்றது அவங்க குடும்பம் மட்டும்தான். ஒரு குடும்ப கட்சி இன்னைக்கு பல கட்சியை சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையான குடும்ப அரசியல் பண்ணக்கூடிய கட்சி பாமக மட்டும்தான். ஆனா இன்னைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் இன்னைக்கு மக்களுக்காகவே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தமிழகம் தாண்டி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தலைவரா இருக்காரு. இன்னைக்கு இந்தியா முழுவதும் தெரியக்கூடிய ஒரு தலைவரா இருக்காரு. தமிழகம் தாண்டி அடுத்த கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரான்னு எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முன்னாடி போய் நின்று அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு இன்னைக்கு எலெக்ஷன் டைம்ல அவர் காலை பார்த்தாலே எங்களுக்கே கண்ணீர் விடுற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். சரி, இப்போ இந்த குண்டு வீசின சம்பவத்துக்கு முன்னாடி கண்டிப்பா பாமக தான் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அந்த 4 பேர் 22, 29 அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட அடையாளத்தோட ஒரு டிஷர்ட் போட்டிருக்காங்க. அது அந்த சின்ன பயல்கள் தான். இந்த சின்ன பயல்கள் அவங்க சுய சிந்தனைக்கு இதை பண்ணணும்னு கண்டிப்பா பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு பின்னாடி இது வெறும் அம்பு தான். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் இருக்கலாம், இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்திருக்கலாம், அவங்களோட தூண்டுதனால இந்த பயல்கள் செஞ்சிருக்கலாம். இவங்க அந்த சின்ன பயல்களோட குறிப்ப கேள்விக்குறியாயிருச்சு. ஆனா பின்னாடி ஏவுங்களுக்கு ரொம்ப
ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற தொண்டர்களை ஒரு நல்வழிப்படுத்தி நல்ல அரசியல் படுத்தணும். இப்ப எங்க தலைவர் சொல்லுவாரு எல்லாத்தையும் அரசியல் படுத்தணும்னு, ஒரு அமைப்பா திரளணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க எல்லாத்தையுமே ரவுடியாக்குறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து ஒரு ரவுடி கட்சி அப்படி இப்படிலாம் கட்ட பஞ்சாயத்து கட்சி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான கட்ட பஞ்சாயத்து உண்மையான ரவுடித்தை யாரு பண்றான்னு கேட்டா பாமக தான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. அது இன்னைக்கு பார்க்கக்கூடிய வன்னியர் சமூக மக்களே இன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க. இன்னைக்கு வன்னியர் சமூகம்ல ரொம்ப பேர் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கண்டிப்பா படிச்ச வன்னியர் சமூக மக்கள் எல்லாமே இன்னைக்கு யாருமே பாமகவுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இப்ப எலெக்ஷன் டைம்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வன்னியர் சமூக மக்கள் தான் இன்னைக்கு விசிகாவில் சேர்ந்திருக்காங்க. மிகப்பெரிய பொறுப்புல வன்னியர் சமூக மக்கள் தான் இருந்திருக்காங்க. தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.